Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு day 7 lead code problem வந்து solve பண்ண போறோம். Already 6 daysக்கு நான் upload பண்ணிட்டேன். நீங்க இன்னும் check பண்ணி பார்க்கலனா நம்ம channelலே இருக்கு. So நீங்க போய் வீடியோ பாருங்க. And இதான் நம்மளுடைய last day of solving week 1 problem. நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருந்தேன்ல லைக் PDF டாக்குமெண்ட் அதுல இன்னைக்கு வந்து நம்ம day 7 தான் சால்வ் பண்ண போறோம். That is the last problem of this week. And இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம், that is மேக்ஸிமம் சப் அரே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பாத்திரலாம். First வந்து question number 53 lead codeல maximum sub array. இது ஒரு medium level problem. Given an integer array nums அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது integer array nums அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. That finds the sub array with largest number. First நீங்க sub array அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். Sub arrayன்றது ஒண்ணும் இல்ல. இப்ப இது வந்து அரேனா இதுக்கு நடுவுல வந்து நம்ம வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுப்போம்ல, அதுதான் வந்து sub array. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க -2ல இருந்து -3 வரைக்கும் எடுத்துக்கிட்டா இது ஒரு sub array. அது மாதிரி எல்லா காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து sub array அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு ஸ்லைசிங் கான்செப்ட் ஒன்னு படிச்சிருப்பீங்க. மேபி படிக்கலனாலும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்லைசிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம செலக்டடா 1ல இருந்து -1 வரைக்கும் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1ல இருந்து இந்த 1 வரைக்கும் வேணும்னாலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் அரேல ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபைண்ட் தி சப் அரே வித் லார்ஜஸ்ட் சம். அதாவது நம்ம சப் அரே கண்டுபிடிக்க போறோம். அது எந்த சப் அரே வேணாலும் இருக்கலாம். பட் அதை நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு லார்ஜஸ்ட் சம் வந்து கிடைக்கணும். அண்ட் ரிட்டர்ன் இட் சம் மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணா போதும், அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, -2 1 -3 4 -1 2 1 -5 and 4 இருக்கு. இதுல the sub array 4 -1 2 1 has the largest sum 6. அதாவது 4 -1 2 1 அப்படின்னு இருக்குல்ல, இதை மட்டும் நம்மளுக்கு ஆட் பண்ணா நம்மளுக்கு மேக்சிமம் இந்த அரேல இந்த மொத்த அரேலையும் சப் அரேல நம்ம கால்குலேட் பண்ணா இந்த சப் அரேக்கு தான் அவுட்புட் வந்து 6, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். பேசிக்கலா உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவா நீங்க இந்த வீடியோவை அகைன் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், வெறும் 1 மட்டும் அந்த அரேல கொடுத்திருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து 1 மட்டும் தான் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 4 -1 7 8 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா -1ன்றது ஒரு சின்ன நெகட்டிவ் வேல்யூ தான். கம்பேரிங் வித் அதர் பாசிட்டிவ் வேல்யூஸ் அந்த 1 இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு 23ன்ற அவுட்புட் வரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அந்த சப் அரே இதெல்லாம் ஆட் பண்ணா has a largest sum 23 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம இதை விட்டுட்டு நெகட்டிவ் இருக்கு இந்த சைடை நம்ம விட்டுறலாம் அப்படின்ட்டு நம்ம இதை மட்டும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்க போற ஆன்சர் என்னமோ 15 தான். பட் இந்த நெகட்டிவா நம்ம இன்க்ளூட் பண்றதுனால 23 கிடைக்குது. ஸோ 15ஓட 23 வந்து பெருசுதான். ஸோ வந்து இந்த நெகட்டிவையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி மொத்தமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சப் அரே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அரே கொடுத்திருக்காங்க நம்ஸ்னு. இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 6 அப்படின்னு வருது. ஸோ அதான் வந்துட்டு சப் அரேல மேக்ஸிமம் அப்படின்னு ஆல்ரெடி அந்த இதுல சொல்லியிருக்கேன். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அரே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் -2 7 -3 4 அப்படின்ற இதை வந்து நான் எடுத்திருக்கேன், இந்த அரே எடுத்திருக்கேன். அண்ட் நம்ம இனிஷியலா கரண்ட் சம்னு ஒரு வேரியபிள் அண்ட் மேக்ஸம்ன்ற ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ண போறோம். கரண்ட் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். அண்ட் மேக்ஸம் ஈக்குவல் டு -∞ அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இங்க -∞ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், இந்த இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்துட்டு கடன்ஸ் அல்காரிதம் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். நீங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்லே இருக்கு, என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். அண்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் சம்ன்ற ஒரு வேரியபிளுக்கு 0 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் சம்க்கு வந்துட்டு -∞ அப்படின்ற வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்ப -∞ நான் ஏன் அசைன் பண்றேன்னு நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்துட்டு இங்க +∞னா இந்த எல்லா நம்பரோடையும் +∞ வந்து அதிகம் தான். ஸோ அந்த மேக்ஸிமம் சம்ல வந்து +∞ தான் இருக்கும். இப்ப நீங்க இதே -∞ செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம -2 கம்பேர் பண்ணும்போது -∞யோட நம்மளுக்கு -2 தான் பெருசு. ஸோ அதனால அந்த மேக்ஸிமம் சம்ல நம்ம அதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த இடத்துல நான் -∞ வந்துட்டு செட் பண்ணிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட் சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் சம் வந்து நம்ம -∞ அப்படின்னு செட் பண்ணிருக்கோம். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த லூப்குள்ள வந்துட்டு ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து -2 இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு கரண்ட் சம் வந்து -2 அப்படின்றத அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்ல நம்ம -∞ வச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி -∞யையும் -2வையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்துட்டு, அதாவது இது ரெண்டத்தையும் நம்ம கரண்ட் சம்மையும் மேக்ஸிமம் சம்ல இருந்து தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ எடுக்க போறோம். அதை நம்ம கோடிங்ல வரும்போது நான் சொல்றேன்.
இப்ப பாத்தீங்கன்னா -∞ அண்ட் -2ல எது வந்துட்டு பெரிய வேல்யூன்னு பாத்தீங்கன்னா -2 தான். அதனால நம்ம மேக்ஸிமம் சம்லையும் வந்துட்டு -2 அப்படின்றத நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 7 இருக்கு. ஸோ 7 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அதனால இப்ப வந்து கரண்ட் சம்ல -2 இருக்கு. -2 + 7ன்றது நம்மளுக்கு 5 தான் வரப்போகுது. இதே கரண்ட் சம்ம நம்ம திருப்பி ரீஇனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். 0க்கு வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். அதாவது if the value less than 0, அதாவது நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் to 0. நெகட்டிவ் வேல்யூ வந்து இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வேல்யூ இருக்கக்கூடாது in a current sum அப்படின்னு நான் சொல்றேன். பட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி இங்க -1 இருக்கிறது பெரிய பாதிப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த போறது இல்ல. ஸோ சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூ வச்சுக்கலாம். பட் நம்ம ஸ்டார்டிங்லேயே நெகட்டிவ் வேல்யூ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்துட்டு கரண்ட் வேல்யூ 0 அப்படின்றத செட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்க நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா பாயிண்டர் 0க்கு வந்து கொண்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து 7 நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 0வோட 7 வந்து மேக்ஸிமம் தான். ஸோ கரண்ட் சம்ல இப்போ வந்துட்டு நம்ம 7 அப்படின்றத வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். -2க்கு அப்புறம் 7 இருக்கனால 7 செக் பண்றோம். ஸோ கரண்ட் சம்ல 7 வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 7 அப்படின்ற நெக்ஸ்ட் நம்பர் நம்ம போறோம். 7ன்றத நம்ம கொண்டு வந்துக்கிறோம். இப்ப கரண்ட் சம்ல 7 அப்படின்னு இருக்கு அண்ட் மேக்ஸிமம் சம்ல வந்துட்டு -2 இருக்கு. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு -2வோட 7 வந்து மேக்ஸிமம் தான். ஸோ அதனால அதாவது நம்ம மேக்ஸிமம் எதுக்கு கண்டுபிடிப்போம்னா கரண்ட் சம்க்கும் மேக்ஸிமம்க்கும் கண்டுபிடிப்போம். ஸோ பாத்தீங்கன்னா 7 அண்ட் -2 கம்பேர் பண்ணும்போது 7 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். ஸோ அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டு 7 அப்படின்றத மேக்ஸிமம்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லூப்குள்ள போலாம். -3 இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ் வேல்யூ இருக்கனால பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்த போறது இல்ல. ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம் 7ஓட. ஸோ 7 - 3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல 4 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சம் அதாவது 4ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 7 தான் மேக்ஸிமம். ஸோ 7ஏ இருக்கட்டும். அண்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம செக் பண்றோம். 4 அப்படின்றது இருக்கு. ஸோ 4 + 4 வந்து நம்மளுக்கு 4 + 4 வந்துட்டு நம்மளுக்கு வந்து 8 ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு. நம்ம 8ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது 8 தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ. அதனால இந்த 7 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மேக்ஸிமம் சம்ல வந்து இப்போ 8 அப்படின்றத ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ லூப் வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் சம் கிடைச்சிருக்க வேல்யூ பாத்தீங்கன்னா 8 தான். நம்ம மேனுவலா கால்குலேட் பண்ணாலும் இந்த சபரேக்கு நம்மளுக்கு 8 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அதாவது இந்த -2 நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 7 - 3 வந்து நம்மளுக்கு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 4 + 4 வந்து 8 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம கோடிங்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சம் அண்ட் கரண்ட் சம் வந்துட்டு 0 அப்படின்றது இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் சம் வந்துட்டு -∞, அதாவது பைத்தான்ல float -∞ அப்படின்னு நம்ம வந்துட்டு டிக்ளேர் பண்ணுவோம் -∞. ஸோ பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார் I in range length of nums, அதாவது நம்ம அரேக்குள்ள லூப் பண்ண போறோம். ஒரு நம்பருக்கும் லூப் பண்ண போறோம். ஸோ அந்த ஒரு நம்பரும் தான் வந்துட்டு I. ஃபார் I in range length of nums அப்படின்றத போட்டுக்கிட்டு கரண்ட் சம் பிளஸ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம கரண்ட் சம்ல நம்ம நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு டைம் செக் பண்ணும்போது எல்லா நம்பரையும் நம்ம கரண்ட் சம்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். மேக்ஸிமம் சம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சம் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நம்ம செக் பண்ணிட்டு எது மேக்ஸிமமோ அதை தான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் சம் ஈக்குவல் டு மேக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். இது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு கொடுக்கும். அதாவது மேக்ஸிமம் சம்லையும் கரண்ட் சம்லையும் எது மேக்ஸிமமா இருக்கோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு மேக்ஸிமம்ல வந்து இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு HK சொன்னேன்ல, என்னன்னா அந்த வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துல. இப்ப -2 வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தேவையே இல்லை. நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்றோம் 0க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்காக தான் இந்த லைன் ஆஃப் கோட் வந்து நான் எழுதியிருக்கேன். இஃப் கரண்ட் சம் இஸ் லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், திருப்பி கரண்ட் சம் வந்து 0 அப்படின்றத நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்றோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கோடிங். ரொம்பவே சிம்பிள். இது ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் மேக்ஸிமம் சம் அப்படின்றத கொடுத்துடுறேன். இப்ப நம்ம அந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்ச உடனே நீங்க கோடை வந்து சப்மிட் பண்ணிருங்க. கம்ப்ளீட்டா நம்ம 7 டேஸ்க்கு 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணி எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது இந்த 7 டேஸ்ல டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வேற என்ன வீடியோ, அதாவது இப்ப வந்து 1 வீக் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 1 வீக் கேப் விட்டுட்டு நான் வந்து திருப்பி ஒரு ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு இது மாதிரி டிரைவ்ல லிங்க் அனுப்புறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போடுறேன். இந்த 1 வீக் நடுவுல வேற என்ன மாதிரி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.